ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி சாம்பார் செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே சாம்பார் செய்கிறதுக்கு காய்கறி குக்கரில் வேக வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் பருப்பு, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு மிளகாய் பொடி, சாம்பார் பொடி கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கினது, அதை சின்ன வெங்காயத்தை பருப்பு கூட வேக வைக்காமல் இந்த மாதிரி இதில் போட்டு வதக்கிட்டு அப்புறமா காய்கறி போட்டு அதில் வேக விடுங்க. இது எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, காய்கறி எப்போவுமே நல்லா வெந்துடக்கூடாது, முக்கால் வேக்காடில் இருக்கணும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. புளி கரைசல் தேவைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. நான் லைட்டாக விட்டுருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கோங்க அதிகமாக. அப்புறம் மல்லி இலை போட்டு திராட்சை பிறகு இறக்கிக்கங்க. வீடே மணமணக்கும் சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கு பாருங்கள்.